அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்எஸ்எஸ் குழு அன்பர்கள் மாதம் உழவார பணி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உழவார பணி பண்ண ஒரு பர்டிகுலர் கோயில் பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த கோவில், அது எங்கே இருக்குது, அதனோட சிறப்பு அம்சங்கள் என்ன, நாங்கள் என்னென்ன பண்ணோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உழவார பணிக்கு இந்த முறை நாங்கள் தேர்ந்தெடுத்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கட்டளை பஸ் டெர்மினஸ்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற நந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம். அதுதான் இந்த வாட்டி நாங்கள் உழவார பணிக்காக தேர்ந்தெடுத்த கோவில். நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த கோயிலோட முன்பகுதி. காலையில் 9:30 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே அசம்பிள் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தராக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே எங்களை ஒரு பெரிய அரச மரம் தான் வரவேற்றுச்சு. அந்த அரச மரத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நாங்கள் போன அந்த டைம்லேயுமே சில பக்தர்கள் சாமி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் இடர்பாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களோட குழுவோட ஒரு பகுதி மேலே இருக்கிற, அதாவது மாடியில் இருக்கிற அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அப்படி முடிவு பண்ணி நாங்கள் மாடி ஏறி அதை சுத்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆயத்தமானோம். ஸோ இந்த படிக்கட்டு ஏறி தான் நாங்கள் கோயிலோட மேல் தளத்துக்கு போனோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே காஞ்ச இலை, சருகுகள், அதுக்கப்புறம் சில தூசி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. சரி, இதை முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிவிடுவோம், அதுக்குள்ளே பக்தர்களுக்கு அந்த பிரார்த்தனை நேரமும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இதுதான் முதல்ல நாங்கள் எடுத்து பண்ணோம். இதை சரியாக நாங்கள் கரெக்டாக அப்புறப்படுத்தி துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வசதியாக இருக்க மாதிரி அதை சரியான முறையில் அப்புறப்படுத்தினோம். லைட்டாக உதுத்து போன இந்த மரத்தோட இந்த ஒரு பிரான்ச்சை கையாலேயே எங்கள் பாலமுருகன் சார் பேர்த்து அதை அப்புறப்படுத்தினார். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, பாகுபலி மாதிரி அதை கரெக்டாக தூக்கிட்டு போகிறார் பாருங்க. நாங்கள் இந்த மேல் தளத்தை ஒரு வழியாக சுத்தம் பண்ணி அதெல்லாம் அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் சுத்தமாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்க முடியும் முதல்ல எந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பக்கத்தில் ஒரு பலா மரம் இருந்தது. அதில் சின்னதாக அந்த பலாப்பழம் முளைச்சதை பார்த்தோம். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ தான் இது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் மேலே எங்களோட வேலையை நாங்கள் முடித்ததுக்கப்புறம் கீழே போய் எங்களோட மற்ற குழு அன்பர்களோட போய் நாங்களும் கலந்துக்கிட்டோம். இங்கே ஒவ்வொரு வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். ஒருத்தவங்க ஒட்டடை அடிக்கிறது, ஒருத்தவங்க அந்த விக்கிரகத்தை அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இன்னொருத்தவங்க இந்த தரையெல்லாம் பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை பண்ணோம். இந்த கோயிலில் நிறைய சன்னதிகள் இருக்குது. ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, குரு பகவான் சன்னதி, நர்த்தன கணபதி, அதுக்கப்புறம் சிவன் சன்னதி, ஞானாம்பிகை, ஐயப்பன் சன்னதி, இந்த மாதிரி நிறைய சன்னதிகள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த நாளில் ஹைலைட் என்ன அப்படின்னா, எங்கள் குழுவை சேர்ந்த 2 குட்டி தேவதைகள் 2 பேருமே எங்களோட இந்த உழவார பணியில் கலந்துக்கிட்டது தான். நீங்கள் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ ஆர்வமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அதே நேரத்தில் ரொம்ப ப்ரிப்பேர்டாக அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு எவ்வளோ பொறுப்பாகவும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஞானாம்பிகை சன்னதி மேலே அந்த கோபுரம் மாதிரி இருக்கிற அமைப்பில் நிறைய ஒட்டடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் மிச்ச பேரும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஒட்டடையும் கிளியர் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விளக்கேற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. அதெல்லாம் எங்கள் மக்கள் சுத்தமாக அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்த அப்போக்கற்ற தூய்மையாக ஆக்கியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இவர் தான் எங்கள் குழுவோட கேப்டன் திரு ஆறுமுகம் சார். இவர் தான் அந்த கோயில் நிர்வாகம் எல்லார்ட்டையும் பேசி அந்த உழவார பணி ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்த கோயில் பற்றின சில விவரங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் ராஜேந்திரன், செல்வ விநாயகர் ஆலயம் செயலாளர். இந்த செல்வ விநாயகர் ஆலயம் நந்தி நகர் கீழ்கட்டளை பகுதியில் உள்ளது. இந்த கோயில் 2000 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயில் சன்னதியில் பிரதானமாக விநாயகரும், சிவன், ஞானாம்பிகை, துர்கை, முருகன், ஐயப்பன், காலபைரவர் போன்ற சன்னதிகள் நமது ஆலயத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் மாதாந்திர அபிஷேகமாக 2 பிரதோஷமும் 1 சங்கட சதுர்த்தியும் நடைபெறுகிறது. அதன் பிறகு மாதாந்திர கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை சஷ்டி அபிஷேகம் மாதாந்திரம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கோயில் முக்கிய சிறப்பு அம்சமாக வருடாந்திர விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு பங்குனி உத்திரமும் சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரத்து காலையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால அபிஷேகமும் அதன் பிறகு மாலை திருக்கல்யாணமும் நடைபெறும். அதேபோல் தை மாதமும் ஆடி மாதமும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது. ஆடிப்புறம் துர்க்கை அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறுகிறது. வருடாந்திர மகா சிவராத்திரியும் 4 கால பூஜையும் நமது கோயில் ஆலயத்தில் நடைபெறுகிறது. மேலும் 2024 கும்பாபிஷேகம் சிறப்பாக ஏற்பாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நமது செல்வ ஆலயம் இங்கே இருக்க பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையும் செல்வங்களையும் கொடுத்து அருள் பாவித்து கொண்டு வீட்டிருக்கிறார். ஆலயத்துக்கு வேண்டிய பொருட்களை உபயமாக பக்தர்கள் தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். செல்வ ஆலயத்துக்கு நன்கொடை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஒன்ஸ் ஒட்டடெல்லாம் அடித்து பெருக்கி சுத்தம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹோஸ் வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக தண்ணி போட்டு நாங்கள் மூழ்க ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஹோஸில் வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அந்த அங்கே இருக்கிற சில விக்கிரகங்கள், தூண்கள், தரை இது எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், அந்த கிட்ஸும் எந்த அளவுக்கு ஆர்வமாக வந்து பெரியவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த கோயிலோட தரையெல்லாம் மார்பிளில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே வழுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருமே வந்து யாருக்கும் எந்த அடியும் படாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி நாங்கள் சுத்தம் பண்ணோம். எங்களோட வேலை ரொம்ப பிடிச்சி அந்த செயலாளர் வந்து நமக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் உழவாரப்பணி மடிப்பாக்கம் குழுவினரால் எங்களது ஆலயத்தில் இன்று தூய்மை பணி செய்து சிறப்பாக எங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் பக்தஜன சார்பாகவும் கோயில் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்ஸ் நாங்கள் எல்லாம் மூழ்கி எங்கள் க்ளீனிங் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் சுத்தமானதை பார்த்தது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது. நீங்களுமே பார்க்க முடியும், அந்த இடத்துல வந்து நாங்கள் மொத்தமாக சுத்தமாக மூழ்கினதுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பொதுவாக அந்த தூய்மை பணிங்கிறது அது ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, செய்யும்போது கொஞ்சம் மலப்பாக இருந்தாலும் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆத்ம திருப்திங்கிறது ஒன்று கிடைக்கும். அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கோன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்கும். அதே ஃபீல் தான் எங்களுக்கு இங்கே இந்த தூய்மை பணியில் ஈடுபட்ட பிறகும் எங்களுக்கு கிடச்சிது. ஒன்ஸ் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோயில் நிர்வாகமே வந்து எங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மதிய உணவையும் அங்கே நாங்கள் திருப்திகரமாக சாப்பிட்டு அதையும் வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து அந்த வேஸ்டெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு நல்ல மன திருப்தியோடு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் பண்ண இந்த உழவார பணியை உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் நண்பர்கள் குழு. நன்றி, வணக்கம், பை.